जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம் 16 பெற்று பெருவாழ்வு. தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். படைத்தலைவர் பக்தி தொண்டர் ஆனார். பூர்வாசிரம பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் தனுர்வேத பயிற்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல சிவபக்தியும் இருந்தது. பக்தியை உள்ளுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வெளியே வீரதீரங்கள் காட்டினார். நரசிம்ஹவர்மாவின் படையில் சேர்ந்து யானைப்படை தலைவராகி அவனுக்காக வாதாபி வரை போய் வெற்றி பெற்றார். அங்கே கவர்ந்த பொன், மணி, யானை, குதிரை முதலானதுகளை ராஜாவுக்கே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வாதாபி கணபதியை மாத்திரம் தனக்கென்று வைத்துக் கொண்டார். சளுக்கியர்களுடைய மகா பெரிய யானைப்படையை ஜெயிக்கும்படியான திறமை உமக்கு எப்படி வந்தது என்று ராஜா ஆச்சரியப்பட்டு அவரை கேட்டான். அவர் ஒன்றும் சொல்லாமல் அடக்கமாக நின்று கொண்டிருந்தார். சேனாதிபதியாய் இருந்தாலும் தன்னுடைய சொந்த விஷயம் எதையும் அவர் ராஜாவிடம் தெரிவித்ததில்லை. தன் காரியத்தை கவனமாக செய்வாரே தவிர காரியம் செய்கிற தன்னை பிரகாசப்படுத்தி கொண்டதில்லை. இப்போது ராஜா அவருடைய வீர சாகசத்துக்கு காரணம் கேட்டபோதும் பேசாமலே இருந்தார். ஆனால் கூட இருந்த மந்திரிகளுக்கு விஷயம் தெரியும். ராஜாவுக்கே தெரியாத விஷயங்களெல்லாம் கூட மந்திரிகள் நன்றாக துப்பு துலக்கி தெரிந்து கொண்டு மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருப்பார்கள். மந்திரி என்றாலே மனசுக்குள் வைத்து காப்பாற்றுபவர். மனசுக்குள், அதாவது வெளியே விடாமல் வைத்திருந்து ரட்சிப்பது எதுவோ அதுவே மந்திரம். நாம் மனசுக்குள்ளேயே சதாவும் வைத்திருந்து சப்தம் போட்டு வெளியே சொல்லாமல் மனசினால் மனனம் செய்து ரகசியமாக உபாசிப்பதால் எது நம்மை ரட்சிக்குமோ அதுவே மந்திரம் என்பது நாம் உபாசனையாக ஜபிக்கும் மந்திரம் என்பதற்கு சொல்கிற அர்த்தம். நம்மை ரட்சிக்கும் விஷயமாக இல்லாமல் ரகசிய ஆலோசனையாக மனசுக்குள்ளேயே நாம் ரட்சிக்கும் விஷயத்துக்கும் மந்திரம் என்று பெயர். இப்படி ராஜாங்க ரகசியங்களை ரட்சிப்பவரே மந்திரி. ரிசர்ச் என்று இந்த நாளில் அரைகுறை ஞானத்திலோ அல்லது வேண்டும் என்றே கிருத்திரிமமாகவோ செய்வதில் ஒருவர் க்ஷத்ரிய ராஜா மந்திர சக்தியில் கெட்டிக்காரர்களான பிராமணர்களை மந்திரி என்ற பெயரில் துணை சேர்த்து கொண்டே ஆட்சி பண்ண வேண்டும் என்று பிராமணர்கள் சாஸ்திரம் பண்ணிவிட்டார்கள். அதனால் வாஸ்தவத்தில் அப்படி சக்தி இருந்ததோ இல்லையோ, ராஜா ஆளுவது அவனுடைய ஆயுத பலத்தால் மட்டும் இல்லை, அதைவிட அதிகமாக அந்த பிராமண அதிகாரியின் மந்திர பலத்தால் தான் என்று லோகத்தை நம்ப பண்ணி பிராமண ஏகாதிபத்தியத்தை உண்டாக்கிவிட்டார்கள். ராஜாவே இவர் மந்திர சக்தியால் என்ன பண்ணி விடுவாரோ என்று பயந்து கொண்டு மந்திரி மண்டலத்தின் அபிப்பிராயத்திற்குத்தான் சலாம் போட வேண்டி இருந்தது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அது அடியோடு தப்பு. ராஜாங்க அதிகாரியான மந்திரியிடம் உள்ள மந்திரம் என்பது ரகசிய ஆலோசனைதான். தர்மசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம் ஆகியவற்றில் மாத்திரமின்றி சாதாரண டிக்ஷனரியில் பார்த்தால் கூட தெரியும். இந்த இடத்தில் மந்திரம் என்பது கான்பிடென்ஷியல் கவுன்சில் என்றும் மந்திரி என்பவர் அப்படிப்பட்ட கவுன்சிலரே என்றும். மந்திரிகள் கல்வி கேள்விகளில் வல்லவர்களாக இருப்பார்கள், நல்ல சாஸ்திரானுஷ்டானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றாலும் மந்திர சாஸ்திரத்தில் மகா கெட்டிக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றில்லை. அப்படி இருப்பது ராஜாவின் குருதான். அப்படிப்பட்ட ஒரு குருவான வசிஷ்டரிடம் சிஷ்ய ராஜாவான திலீபன், தேவர்கள், மனுஷ்யர்கள் சகலராலும் எனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தாங்களே நிவிருத்தி பண்ணுகிறீர்கள். நான் கண்ணுக்கு தெரிகிற சத்ருக்களைத்தான் அஸ்திரத்தால் அழிக்கிறேன். தாங்களோ அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் போதும் என்னிடம் தங்களுக்குள்ள அனுகிரக சித்தத்தால் அவர்களை மந்திர பலத்தால் அடக்கி விடுகிறீர்கள். தங்களால் அப்படி ஆக்கப்பட்டவர்களைத்தான் அப்புறம் என் அஸ்திரமும் சும்மாவுக்காக தாக்கி எனக்கு ஜெயசாலி என்ற பெருமையை வாங்கி தருகின்றன என்று சொன்னதாக காளிதாசர் சொல்லியிருக்கிறார். குறிப்பு: ரகுவம்சம் 1:60-61. மகரிஷியாக போற்றப்பட்ட ஒரு ராஜகுருவை பற்றி இருப்பதை எல்லா மந்திரிகள் விஷயமாகவும்
குளறுபடி பண்ணி ரிசர்ச் என்று நடக்கிறது. ரகசிய ஆலோசனைக்கு உரியவர்தான் மந்திரி. சீக்ரெட் அரி, செக்ரட்டரி என்று இருப்பதும் இதே தாத்பரியத்தில்தான். ஆனால் ஒரு செக்ரட்டரிக்கும் மந்திரிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், செக்ரட்டரி தன்னுடைய எஜமானனின் ரகசியமான விஷயங்களை பிறருக்கு தெரியாமல் காப்பாற்றுபவன். மந்திரியோ அநேக ராஜாங்க ரகசியங்களை எஜமானனான ராஜாவுக்கே தெரியாமலும் காப்பாற்றுபவன். சொன்னால் அவனுக்கு வீண் கவலை அளிப்பதாக இருக்கும். அவன் மனசில் பாரத்தை ஏற்றும் என்ற ராஜ விசுவாசத்தினாலேயே பல விஷயங்களை சொல்லாமல் தன்னுடைய மனசுக்குள்ளேயே கெட்டியாக ஒளித்து வைத்திருந்து, அதாவது மந்திரம் பண்ணி அதே ஆலோசனையாக இருப்பதால் அவற்றை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை காரியத்தில் எடுத்து அவசியம் ஏற்பட்டால் அப்போதே வெளியிடுபவன். அனாவசியமாக ராஜாவுக்கு ஊர் சங்கதிகள் சொல்லாமல், ஆனால் தான் நாட்டில் நடக்கும் சகல விஷயமும் தெரிந்து வைத்துக் கொண்டு அவசியம் ஏற்படும் போது அவனுக்கு சொல்வது மந்திரி லட்சணம். அப்படி இப்போது அந்த பல்லவ ராஜாவின் மந்திரிகள் இந்த பரஞ்சோதி பெரிய சிவபக்தர், வெளியில் தெரியாமல் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறவர், இப்படிப்பட்டவருக்கு முன்னாடி எந்த எதிரி படைத்தான் நிற்க முடியும் என்றார்கள். அவருடைய தனுர்வேத சாதுரியத்தையோ புஜபல புத்திபலங்களையோ அவர்கள் வெற்றிக்கு காரணமாக சொல்லாமல், அவருடைய சிவபக்தியே எதையும் யுத்தத்தில் ஜெயத்தையும் கூட சாதித்து தந்ததாக சொன்னதை கவனிக்கணும். பரலோகத்துக்குத்தான் பக்தி வழிகாட்டும் என்று இல்லை. இகலோக காரியம் ஒருத்தரால் நடக்க வேண்டியிருக்கும் வரை அதற்கும் பக்தி உபகாரம் பண்ணும். மந்திரிகள் சொன்னதுதான் தாமசம். ராஜா அப்படியே நடுநடுங்கி போய்விட்டான். ஐயோயோ, ஒரு உத்தமமான சிவபக்தரை சிவநேச செல்வரையா படைத்தலைவராக வைத்துக்கொண்டு வேலை வாங்கி இருக்கிறேன், பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேனே என்று அழுது கொண்டு க்ஷமிக்கணும் என்று பரஞ்சோதிக்கு நமஸ்காரம் செய்தான். இதிலிருந்து அந்த காலத்து அரசர்களின் உயர்ந்த பண்பாடு தெரிகிறது. நானாக ஒன்றும் சொல்லவில்லை, பெரிய புராண கதையைத்தான் சொல்கிறேன். படைத்தலைவர் பக்தி தொண்டரானார். நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.